ஹாய் பிரேசலோட எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமா இருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொன்னா, நான் ஒரு அருமையான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தேன். ஆனால் இன்று அவர்கள் அந்த திருமண உடன்படிக்கை என்னுடைய சமூகத்திலிருந்து அந்த செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை திருமண உடன்படிக்கையை மறந்து விட்டவர்களாய் எல்லாவற்றையும் அவர்கள் சிலுவைக்கு பின்னாக தூக்கி போட்டு அவர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அருமையான ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து தருவது என்பது அது வாழ்நாளிலே ஒரு முறை, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். அதை அநேகர் அதற்கு வேல்யூ தெரிவதில்லை, துச்சமா நினைச்சுப்பாங்க. அநேக ஆம்பளைங்களுக்கு என்ன தெரியுமா? நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணேன், லட்சம் லட்சமா சம்பாரிச்சேன். அவங்க பெண் வீட்டார் வந்து தன்னோட பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும், நல்லா ஃபாரின்ல இருக்கானே மாப்பிள்ளை, லட்சம் கணக்கில் சம்பாதிக்கிறானே, வீடு வச்சிருக்கானே, கார் வச்சிருக்கிறானே என்று சொல்லி அவர்களே வருந்தி அவர்கள் எங்களோடு அலையன்ஸ் பேசி அவர்கள் இந்த திருமணத்தை முடித்தார்கள் என்று சொல்லி அநேக மகன்மார்கள், அநேக சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை குறித்து ஒரு மேன்மையா எண்ணிக்கொள்கிறார்கள். மேன்மை என்ன தெரியுமா? கொண்டு போய் ஒரு சாபத்துல விடும். அதாவது பிசாசாகிய சத்துரு அவன் எதனால விழுந்து போனான்? தன்னை குறித்து மேன்மையா எண்ணி கொண்டான், அதனாலதான் விழுந்து போனான். ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, நீங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றதுனாலயோ லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறதுனாலயோ பெண் வீட்டார் வந்து அப்படியே சம்மந்தம் கேட்டு அது தேவனாலே முன்குறிக்கப்பட்டு மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் என்று சொல்லுவார்கள். ஆனா உங்களுக்கு அந்த மேரேஜோட வேல்யூ இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். மனைவியோட வேல்யூ நிறைய ஆம்பளைங்களுக்கு தெரியாம, சகோதரமார்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அவர் என்ன பண்றாங்க, ஏதோ பேருக்கு ஒரு மேரேஜை பண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு அவர்கள் அதுக்கப்புறம் இஷ்டம் போக்குல தன்னுடைய மனம் போன போக்குல வாழலாம் என்று. அப்படி அல்ல. திருமண உடன்படிக்கை என்று நாம் வந்துவிட்டால் அதிலே கடைசி வரைக்கும் உத்தமமா இருக்க வேண்டும். அதே போல நிறைய விமனுக்கு என்னன்னா, கொஞ்சம் தங்களுடைய கணவர்மார் அவர்களை விட கம்மியா சம்பளம் வாங்குற ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இவங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமா அவங்க ஹஸ்பண்டோட கொஞ்சம் அதிகமா சம்பளம் வாங்குறாங்கன்னா ஏதோ தங்களை குறித்தே ஒரு மேன்மையா எண்ணிக்கொள்வார்கள். ஒருவருக்கும் ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்க ஹஸ்பண்டோட அதிகமா படிச்சிருக்கலாம், அதற்கு நீ எந்த விதத்திலையும் நீங்க திருமணம் ஆன பிறகு உங்க ஹஸ்பண்டோட பெரிய மேன்மையானவர்கள் இல்லை. அந்த புருஷன்மார்கள் தான் தலையா இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏதோ நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுனால ஏதோ உங்க புருஷனை வந்து அசட்டையா நினைச்சு விட அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசினார். அநேகருக்கு அந்த அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்தேன், இன்னைக்கு எல்லா உடன்படிக்கையும் உடைச்சிட்டு பிசாசுக்கு வழிவாசல்களை திறந்து விட்டு எல்லாவற்றையும் சிலுவையின்படி சிலுவை முன்னோக்காம சிலுவையே பின்னாடி வச்சுட்டு கத்தரையே பின்னாக வைத்து விட்டு இன்று எல்லாவற்றையும் ஸ்பாயில் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்.